டிஜிட்டல் கோச்சிங் ப்ரோக்ராமில் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பண்ண பர்சனலைஸ்ட் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் எப்படி தரணும்னு தெரியலையா? ஸோ வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் கண்டக்ட் இன்டேக் செக்ஷன். ஸோ பிஃபோர் உங்களை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பண்ணால் உங்களுடைய இன்டேக் செக்ஷன் அப்படிங்கிற விஷயம் பண்ணோம். உங்களோட பர்சனலைஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற விஷயம் கேதரிங் பண்ணணும். கிளைண்ட்ஸோட பேக்ரவுண்ட், கோல்ஸ், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற விஷயம் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பண்ணால் யூஸ் சர்வேஸ். சர்வே அப்படிங்கிற விஷயம் பண்ணால் நீங்கள் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் பண்ணணும். ஸோ என்னென்னா இப்போ கிளைண்ட்ஸோட ஸ்ட்ரென்த், கிளைண்ட்ஸோட வீக்னஸ், அவங்களுடைய லேர்னிங் ஸ்டைல்ஸ், அவங்களுடைய வந்து பண்ண பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற விஷயம் என்ன இருக்குது, என்ன நீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொவைட் இண்டிவிஜுவல் ஃபீட்பேக். ஸோ ஃபீட்பேக் அப்படிங்கிற விஷயம் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கிளைண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு மாறும். ஸோ அவங்களோட ப்ராசஸ் வந்து பண்ணால் கரெக்டாக பண்ணுறாங்களா, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஏரியாஸில் ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் இது பண்ணால் கஸ்டமைஸுடைய ப்ரோக்ராம். ஸோ உங்களோட கோச்சிங் அப்படிங்கிற விஷயம் ப்ரோக்ராம் எப்பவுமே கஸ்டமைஸாக பண்ணுங்கள். ஸோ அந்த கஸ்டமைஸ் வந்து பண்ண ஸ்பெசிஃபிக் நீட்ஸ், அவங்களோட கிளைண்ட்டோடைய நீட்ஸ் வந்து பண்ணால் ஒவ்வொன்று மாறும். அவங்களோட கோல்ஸ் ஒவ்வொன்றும் மாறும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணால் கோச்சிங் அப்படிங்கிற விஷயம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பண்ணால் ஷெட்யூல் ரெகுலர் செக்இன்ஸ். ஸோ செக்இன்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரெகுலராக ஃபீட்பேக்ஸ் அப்படிங்கிற விஷயம் பண்ணணும். உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக்ஸில் அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படி விஷயம் பேக் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பண்ணால் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஓகே.